ஹாய். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்பவும் போல ஒரு இன்டர்வியூ தான். நம்ம கூட யாருக்கானா தினேஷனா. தினேஷனா வந்து தினேஷனாவும் நானும் எல்லாரும் ஒன்றா தான் படிக்கிறோம். தினேஷனா ஒரு நல்ல ஃப்ரெண்டு, ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு, அப்புறம் ஒரு அண்ணன் மாதிரி. தினேஷன்கிட்ட வந்து அவங்க நியூசிலாந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குது இது வரைக்கும் அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தினேஷ்னா. ஹாய் தம்பி. இப்போ வந்து நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க, எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்க? நான் படிக்கிறது மாஸ்டர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் வைகாட்டா யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன். சரி, நீங்கள் எந்த இன்டேக்கில் வந்தீங்க? ஜூலை இன்டேக் 2025. இப்போ இந்த மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் படிக்கிறதுக்கு என்ன காரணம்? என்னோடய ஒர்க் ப்ரொஃபைல் வந்து ஆக்டாக சூட் ஆனது வந்து இந்த கோர்ஸுக்கு தான். ஸோ அதனால் அந்த கோர்ஸே நானும் எடுத்துட்டேன். ஓ சூப்பர்ண்ணா. இப்போ வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஐடியாட்டோ வந்து நீங்கள் இங்கே தான் படிக்கணும்னு நினச்சிட்டு அந்த முடிவுக்கு என்ன காரணம்? ஏயுடிலேயும் இந்த கோர்ஸ் இருக்குது, யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்லாண்ட்லேயும் இருக்குது. ஏயுடியில் இல்லை, யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்லாண்டில் இருக்குது. பட் ஆனால் அதை விட இங்கே கொஞ்சம் ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் இது எடுத்தேன். ஓ சரி சரி. ஏயுடிலையும் இதே மாதிரி தான் ஃபீஸா? எப்படி? ஏயுடியில் இல்லை, யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்லாண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே இருக்குது. வேற எங்கேயும் இந்த கோர்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. மீதி ஒட்டாகோவில் இருக்குது. பட் ஆனால் அது வந்து என்னோடய ஒர்க் ப்ரொஃபைல் தாண்டி இருக்குது, அதனால் அதை நான் எடுக்கல. ஸோ இது ரெண்டு மட்டும் தான் சிமிலராக இருந்தது. ஸோ இது ஃபீஸ் கம்மின்றதுனால இது எடுத்துக்கிட்டேன். ஓகே. நீங்கள் வந்து லேண்ட் ஆனது ஆக்லாண்ட் ஏர்போர்ட்டில் தான் லேண்ட் எடுப்பீங்க? ஆமாம். அப்புறம் அங்கேருந்து ஹாமில்டன் வர்றதுக்கு வந்து எப்படி வந்தீங்க? யூனிவர்சிட்டி ஷட்டில் அரேஞ்ச் பண்ணாங்க. அதுக்கு வந்து நம்ம யூனிவர்சிட்டியில் வந்து ப்ரீ புக் பண்ணணும். ஒரு 5 days முன்னாடி புக் பண்ணோன்னா அவங்களே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. இல்லைன்னா அப்படி புக் பண்ணல, மிஸ் பண்ணிட்டோம்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்துட்டு க்ளைம் பண்ணிக்கலாம். ஓ இங்கே வந்து யூனிவர்சிட்டி க்ளைம் பண்ணி. இப்போ வந்து அவங்க எங்கள் ஆக்லாண்ட் ஏர்போர்ட்லேருந்து ஹாமில்டன் வரைக்கும் எவ்வளோ செலவாச்சு அந்த டாக்ஸி அந்த இதுக்கு? இல்லை, நான் பே பண்ணல, யூனிவர்சிட்டி அரேஞ்ச். ஓ அதனால பே பண்ண. ஓகே. இப்போ வந்து உங்கள் கோர்ஸ் பற்றி நான் கேட்குறேன். உங்கள் கோர்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, இப்போ அசைன்மெண்ட்ஸ் இருக்குமா, ப்ராஜெக்ட்ஸு, அப்புறம் டெஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாமே இருக்குமா, இல்லைன்னா என்ன மாதிரி இருக்குது? ப்ராஜெக்ட்ஸ் கிடையாது, அசைன்மெண்ட் உண்டு, டெஸ்ட், ஆன்லைன் டெஸ்ட் உண்டு, ரிட்டன் டெஸ்ட்டும் உண்டு. அது எல்லாமே மிக்ஸ்டாகி தான் வரும். நான் இதுவரையும் அந்த செமஸ்டரில் ரிட்டன் டெஸ்ட் வரல, ஆனால் அடுத்த செமஸ்டரில் எனக்கு ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ரிட்டன் டெஸ்ட்னா இப்போ நம்ம புக்கெல்லாம் திறந்துலாம் பார்த்து எழுத முடியாது, இது பார்க்காம எழுதுகிற மாதிரி தானே இருக்கும்? இது ஓப்பன் புக் கிடையாது, பட் ஆனால் சீட் ஷீட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, நம்ம எடுத்துக்கலாம். ஒரு A4 ஷீட்டில் நம்மளுக்கு என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் வேணுமோ அதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். இட்ஸ் அதாவது. ஓ சரி சரி. இப்போ இந்த அசைன்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறோம்ல, அது கொடுக்குறாங்களா, அதெல்லாம் வந்து கஷ்டமாக இருக்குமா? இப்போ வந்து சில பேர் ரொம்ப நல்லா படிக்கிறவங்க கிடையாது, அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களால வந்து நல்ல ஸ்கோர் எடுக்க முடியுமா? அது வந்து எந்த அளவு கஷ்டமாக ஈஸியாக இருக்கும்? இந்த ஸ்கோர் வந்து பெருசாக வேலைக்கோ படிப்போ யாரும் பார்க்குறதில்ல. பட் ஆனால் நீங்கள் ஓரளவுக்கு ஆவரேஜாக ஒரு திங்கிங் கெப்பாசிட்டி இருந்தாலே நம்ம பண்ணிடலாம். நம்ம வந்து எல்லாமே நம்மளோட அனலிட்டிக்கல் ஸ்கில் தான். நம்ம வந்து ரொம்ப டைம் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை, பட் ஆனால் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம், ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை. இப்போ அந்த மாஸ்டர் பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் வந்து படிக்கணும்னு ஒருத்தவங்க நினைக்கிறேன் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பேச்சுலர்ஸில் வந்து ஐடியோட சப்டொமைன் தானே பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் இருக்குது. இப்போ ஐடி படிச்சுட்டு நான் வந்து பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் யாரும் படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அட்வைஸ் நீங்கள் கொடுப்பீங்க, படிக்கலாமா, படிக்க வேணாம், எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் படிக்கணுங்கிற மாதிரி ஏதாச்சும் நினைக்கலாம்? அப்படிலாம் இல்லை, ஐடினா உங்களுக்கு கோர் ஐடியிலே போகலாம். இது வந்து ஐடி வந்து பார்ஷியலாக தான் வரும் இந்த கோர்ஸ்க்கு. நீங்கள் ஃபுல்லாக வந்து ஐடினா ஐடி போகிறது பெஸ்ட்டு. இதை விட அது 100% ஐடியில் வரும். இது வந்து ஒரு பாதி ஐடி பாதி ஃபங்க்ஷனல் மட்டும் தான் வரும். ஸோ நீங்கள் எது உங்களுக்கு இதுவோ போகலாம். வேறு ஃபீல்டு இருக்குது, இப்போ ஐடியில் என்ட்ரு ஆகணும் அப்படின்னா இந்த கோர்ஸ் நீங்கள் எடுக்கலாம். ஆனால் இதில் என்னென்னா நிறைய எஃபர்ட் போட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் புதுசாக வந்து இதில் வந்து பவர் பிஐ, டேப்லோ, ஆர் லாங்குவேஜ்லாம் வரும், அதெல்லாம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் படித்தா தான் நம்மளுக்கும் ஓரளவுக்கு இவ்வளோ அசைன்மெண்ட்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வரைக்கும் இதை நான் பார்த்ததில்லை அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். இங்கே உள்ள காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கு பார்ட் டைம்லாம் போகிறதுக்கு இந்த கோர்ஸ் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஓ சரி சரி. இப்போ அசைன்மெண்ட்ஸ்லாம் எப்படி நம்ம தனியாகவே பண்ணுற மாதிரி இருக்குமா, இல்லைன்னா 4-5 பேர் குரூப்பாக சேர்ந்து பண்ணுற மாதிரி இருக்குமா? ரெண்டுமே உண்டு, இண்டிவிஜுவல் அசைன்மெண்ட்டும் உண்டு, குரூப் அசைன்மெண்ட்டும் உண்டு. இப்போ குரூப் அசைன்மெண்ட்னா இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸு, இப்போ சைனீஸு, ஃபிலிப்பைன்ஸ் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. எந்த மாதிரி குரூப்பு இப்போ கிளாஸ் ரூமில் எந்த மாதிரிலாம் இருக்காங்க? எல்லாருமே இருப்பாங்க. என்னோட இதில் வந்து யூஎஸ்லேருந்து வராங்க, யூகேலேருந்து வராங்க, எல்லாருமே இருப்பாங்க, மிக்ஸ்டாக இருப்பாங்க. நம்ம யார் கூட வேணால் சேர்ந்து பண்ணலாம், அது நம்மளோட இஷ்டம். இங்கே பார்ட் டைம் ஜாப் நம்ம வந்து தேடுவோம்ல, இப்போ வந்து படிச்சுட்டு பார்ட் டைம் பண்ணுறது, அது வந்து பொதுவாக எவ்வளோ நாள் எடுக்கும்? அப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ நாள் எடுத்துச்சு? எனக்கு 6 months கிட்ட ஆச்சு. ஆனால் இட் டிபெண்ட்ஸ். நம்ம வந்து இங்கே வந்து ஒரு சிலர் வந்து ஒரு 2 weeks எடுக்கிறவங்க இருக்காங்க, 1 month எடுக்கிறவங்க இருக்காங்க.
இன்னும் என் கூட வந்து 1-2 பேருக்கு இன்னும் பார்ட் டைம் ஜாப் கிடைக்காமலே இருக்காங்க. இது டிபெண்ட்ஸ் தான் அவங்க பர்சனல் டைம் எல்லாத்தையும் பொறுத்து இருக்குது. இப்போ வந்து பார்ட் டைம் ஜாப் கிடச்சிருச்சுன்னா அப்போ வந்து நம்ம படிக்கவும் செய்யணும், வேலையும் பார்க்கணும். இதை எப்படி நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியுமா? டைம் வந்து அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கிடைக்குமா? அப்படி இருக்குது. டைம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் யோசித்து இந்த டைமில் இது பண்ணணுன்றதை யோசித்து நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக பண்ணலாம். எல்லாமே நம்ம வந்து எப்படி திங்க் பண்ணி எப்படி அந்த டேவை பிளான் பண்ணுறோன்றதுல தான் இருக்குது. இப்போது தனியாக இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். சமையலும் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு திருப்பி அசைன்மெண்ட்ஸ்க்கும் உட்காந்து எஃபர்ட் போடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இருக்கோன்னா ஃப்ரெண்ட்ஸும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். மேனேஜும் பண்ணிக்கலாம். இங்கே எல்லாருமே நல்லா சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது தான் கொஞ்சம் பெட்டர் இப்போதைக்கு. இப்போ பார்ட் டைம் ஜாப் வந்து பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் ரிலேட்டடான ஏதாவது இருக்கா ஹாமில்டனில்? இல்லையா? எப்படி? ஹாமில்டனில் இருக்குது. ஆனால் இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரென்த் அளவுக்கு ஹாமில்டனில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஹாமில்டன் வந்து இப்போ தான் வளர்ந்து வர ஒரு சிட்டி, அது ஒரு க்ரோயிங் சிட்டி. ஸோ இது கொஞ்சம் நாள் ஆகும், ஒரு 2-3 இயர்ஸ் ஆகும். இல்லை அதுக்கு கம்மியாகவும் ஆகலாம், அதிகமாக ஆகலாம். ஆனால் ஆக்லாண்ட்லேயும் வெல்லிங்டன்லேயும் நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இப்போ படிக்கிறீங்க, இங்கே வந்து உங்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட் லைஃப்ங்கிறது பிடிச்சிருக்கா? எப்படி இருக்குது? ஓகே தானா? இல்லைனா திரும்ப எப்போ ஒர்க்குக்கு போங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா? இருந்துச்சு. இது கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இல்லை. நியூசிலாண்டில் நார்மலாகவே லைஃப் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஒரு மாதிரி ஈஸி கோயிங்காக ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஒர்க்கு போனாலும் பெருசாக இருக்காதுன்னு தான் சொல்கிறாங்க ஒர்க்கு போகிறவங்க இங்கே உள்ளவங்க. இப்போ ஸ்டூடெண்ட் லைஃப் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் யாரும் நம்மளை ஸ்ட்ரெஸ் பண்ணுறதோ ப்ரெஷர் பண்ணுறதோ கிடையாது. நம்ம வந்து இதில் என்னென்னா நம்ம ஈஸியாக நம்மளோட டைமை வந்து இந்தந்த டைமுக்கு இது பண்ணலான்றதை நம்ம யோசிச்சு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நியூசிலாந்து வந்ததுக்கப்புறம் இங்கிலீஷ் வந்து இங்கே அவங்க பேசுகிற இங்கிலீஷ் வந்து எப்படி இருக்குது? நம்ம இந்தியாவில் வந்து ஒரு டைப்பாக இருக்கும். இப்போ அமெரிக்கன் இங்கிலீஷ் வேறு மாதிரி, பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வேறு மாதிரி இருக்கும். இங்கே நியூசிலாண்டோட இங்கிலீஷ் எப்படி? நியூசிலாண்டோட ஆக்சென்ட் வந்து மோரலஸ் யூகே ஆக்சென்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் இவங்க பேசுகிற வார்த்தைலாம் வேறு மாதிரி இருக்கும். இப்போது நம்ம வந்து ஹவ் ஆர் யூன்னு கேட்குறோன்னா ஹவ் யூ ஹேவ் பீன் அப்படின்வாங்க. இப்போ வந்து ஹவ் வாஸ் த டே வாட்ஸ்அப் நம்ம கேட்போம். அது இவங்க வந்து வாட் யூ ஆர் அப் டு அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் ஸோ ஃபார் இட் வாஸ் குட்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து டச் வுட்னுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டெர்மினாலஜிஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஜிபிடியில் வந்து கிவி ஸ்டேட்மெண்ட்ஸ், கிவி சென்டென்ஸ், கிவி ஸ்டைல்னு போட்டிங்கனாலே அது வந்து கொடுக்கும். அதுலேயே நம்ம நிறைய கற்றுக்கலாம். அதில் கற்றுக்கலாம். ஆனால் இப்போ அவங்க பேசுகிற இங்கிலீஷ் வந்து நமக்கு டக்குன்னு புரிஞ்சிருமா? இல்லைனா கொஞ்சம் அவங்க ரிப்பீட் பண்ணணும்? ஏன்னா நம்ம பேசுகிற இங்கிலீஷ் வந்து அவங்களுக்கு புரியாதுங்கிற மாதிரிலாம் ஏதாவது இருக்கா? ஆமாம். இப்போது இந்தியாவிலேருந்து வந்தவங்க சிலரும் ஸ்பீடாக பேசுவாங்க. இங்கே உள்ளவங்களும் ஒரு 20% பேர் ஸ்பீடாக தான் பேசுவாங்க. அவங்ககிட்ட நம்ம புரியல ஸ்லோவாக சொல்லுங்கன்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க. 1க்கு 4 வாட்டி சொல்ல சொன்னாலும் அவங்க வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் இங்கே தப்பாகவே எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் புரியாமல் நம்ம வந்து இது கேட்கலாமா கூடாதான்ற தயக்கம்லாம் வேணாம். இங்கே எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. இங்கே வந்து எல்லோரும் பழகுறதும் வந்து நல்லா பழகுவாங்க. என்ன அப்படி தானே? ஆமாம். இங்கே வந்து எல்லோரும் நல்லா பழகுவாங்க. இப்போ வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து நம்ம போகிறோன்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் போடணும் அப்படின்னு அது இருக்கா? அப்படிலாம் இல்லை. ஷார்ட்ஸும் போடலாம், ஸ்லீவ்லெஸ்ஸும் போடலாம், எதுனாலும் போடலாம். இப்போ நியூசிலாண்டில் வந்து இப்போ வெளியே போகிறோம், எங்கேயோ போகிறோம், ஒரு பேங்குக்கு போகிறோமோ இங்கே போகிறோமோ, அங்கே வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் வந்து இந்த மாதிரி தான் போட்டு போகணும் அப்படின்லாம் ஏதாவது இருக்கா? இல்லைனா எப்படி போட்டாலும் அவங்க வந்து கண்டுக்க மாட்டாங்க, ஏதாவது கேட்பாங்க? எப்படி போட்டாலும் கண்டுக்க மாட்டாங்க. நம்ம வந்து என்ன பேசுகிறோம், எப்படி ரிசீவ் பண்ணுறோம் ஒருத்தர், அப்படி தான் எல்லாருமே பார்ப்பாங்க. இங்கே வந்து ஓவராலாக பார்த்தாலே ஒரு மனிதாபிமானத்துக்கு தான் இங்கே வந்து இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கும். மற்றபடி நம்ம போடுற ட்ரெஸ்ஸோ நம்மளோட முக அழகோ கலரோ அதெல்லாம் வந்து இங்கே வந்து ஒரு மேட்டர் இல்லை. இப்போ நம்ம இந்திய ஃபுட்லாம் இருக்கா? நம்ம சவுத் இந்தியா ஃபுட்டு, தமிழ் நம்ம சாப்பிட்ற மாதிரி ஃபுட்டுலாம் இங்கே இருக்கா? அதாவது ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குது. உங்களுக்கு இந்தியாவில் வர மசாலா ஐட்டம்ஸும் இங்கே ஸ்டோர்ஸில் கிடைக்கும். அந்த மசாலா ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வர குவாலிட்டியோட இங்கே நல்லாயிருக்கு. இப்போ புதுசாக ஹாமில்டன் வராங்கன்னா எந்த கடையிலலாம் வந்து வாங்கலாம்? இப்போ நமக்கு சமையல் பொருள் ஜாமான் வாங்கணும். அது எங்கே வேணால் வாங்கலாம். இங்கே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் யோகிஜி போவாங்க. நான் வந்து மோஸ்ட்லி எனக்கு காலியாக வரப்போ நான் எந்த பக்கம் போகிறேன்னா அது பக்கத்தில் என்ன கடை இருக்கோ அங்கே வாங்கிடுவேன். நான் வந்து பெரும்பாலும் கிவி ஃப்ரெஷ்ஷில் வாங்குவேன், அந்த சைடு போவேன்.
அப்படி இல்லைன்னா ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ல வாங்க. இப்போ இங்கே வேக்கன்சி சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அங்கெல்லாம் வந்து நிறையா வாங்குவாங்க, அது வந்து எனக்கு சீப்பாக இருக்குமா அந்த கடை? டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பேக்கேஜ் வந்து ஓரளவு சீப்பாக இருக்கும். உல்பர்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரீமியமான செக்மெண்ட். இப்போ ஒரு வாரத்தை வந்து நம்ம ரன் பண்ணோம்னா நமக்கு வந்து எவ்வளோ மணி வந்து தேவைப்படும்? இப்போ சிங்கிளாக இருக்கோம்னா நமக்கு எவ்வளோ தேவைப்படும்? இப்போ ரெண்ட்டு அதெல்லாம் சேர்த்து. இப்போ நான் இருக்க ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா $200. அது போக எனக்கு கிராசரிக்கு ஆவரேஜாக $50 ஆகும். திடீர்னு $30 ஆகும், திடீர்னு $100 ஆகும். ஸோ தோராயமாக பார்த்தீங்கன்னா $50 ஆகும். உங்களுக்கு ஒரு $250லேருந்து $300 முடிச்சிடலாம் சிங்கிளுக்கு. இப்போ வீக்கெண்டு சாட்டர்டே சண்டேலாம் வந்து யூனிவர்சிட்டி இருக்காது, நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் இங்கே வெளியே போகிறதுக்கு இடம் இருக்கா? இப்போ கோயில் ஒரு ஏதாவது சம்திங் ஏதாவது இங்கே ஹேமில்டன் இருக்கா? இருக்குது. ஹேமில்டன் லேக் இருக்குது. எனக்கு அது பக்கத்துலேயே இருக்கிறனால நான் வாக்கிங்க்கு போவேன். கோயிலுக்கும் போகலாம். அது போக இன்னும் நிறைய இடம் இருக்குது. ஹேமில்டன் கார்டன்ஸ் இருக்குது. இன்னும் நிறைய பீச்செலாம் கூட இருக்குது, போவாங்க. நான் இன்னும் ஆனால் இங்கே தமிழ் படம்லாம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையா? நீங்கள் உங்களுக்கு ஐடியா இருக்குது? ஆமாம், அது அப்பப்போ ரிலீஸ் ஆகும். பெரிய படம் ஏதாவது ரிலீஸ் ஆகும். இப்போ நிறைய பேருக்கு ஒரு தாட் இருக்கும், நியூசிலாந்து வந்துட்டோம்னா இங்கே வந்து டிஆர் அப்புறம் ஆஸ்திரேலியா போகலாம் அந்த மாதிரி. அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு பர்சனலாக அந்த மாதிரி எந்த ஒரு தாட்டும் இல்லை. ஆனால் இங்கே இருந்துட்டு காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாக இருக்குன்ட்டு ஒரு சிலர் போகிறாங்க. அது வந்து இங்கே வரவங்க தான் இல்லை, இங்கே இருக்கிறவங்களும் போகிறாங்க. என்னோட லோக்கல் ஃப்ரெண்ட் ஒருத்தரே ஆஸ்திரேலியா போகிறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே விட அவர் அங்கே நல்லா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு என்கிட்ட சொல்லுவார். அவர் இங்கே உள்ள லோக்கல் பர்சன் தான் அவர். இங்கே வந்து நீங்கள் ஜூலையில் வந்து வந்தீங்க, அப்போ வந்து வின்டர் டைமில் இங்கே வந்து குளிர் எப்படி இருந்துச்சு? தாக்க பிடிக்க முடிஞ்சுதான்? குளிர் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஜெர்கின்ஸ்லாம் அங்கேயே வாங்கிட்டு வரலாம், ஸ்வெட்டர்லாம். இல்லை இங்கே வந்து கூட வாங்கலாம். இங்கே வந்து ஹீட்ரு, ரேடியேட்டர், இந்த சென்ட்ரலைஸ் ஏசி இப்போ யூனிவர்சிட்டிலலாம் இருக்குமா? யூனிவர்சிட்டியில் ஹீட்டரும் உண்டு, ஏசியும் உண்டு. இப்போ நீங்கள் இருக்கிற ரூமில் ஒரு சில வீட்டில் அது இருக்கும், ஏசி அண்ட் ஹீட்டரு. ஆனால் இது இல்லாத வீட்டில் நம்ம தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஹீட்டர் வந்து நீங்கள் எடுக்கிற சைஸை பொறுத்து இருக்குது. இப்போ சின்ன ரூம்னா ஒரு $60 $70 இருக்கும் ஹீட்டர். ஓகே. சீசன் டைமில் இப்போலாம் எடுத்திங்கன்னா கம்மியாக தான் இப்போ இருக்கிற ஸ்டாக்கு. ஆனால் சீசன் முடிகிற ஸ்டேஜில் கம்மியாக தான் இருக்கும். அப்போ இப்போ எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வாங்கணும், கிளாத்திங், இப்போ ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும்னா இங்கே கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும், நல்லாயிருக்கும் இங்கே இருக்க கடையில்? எந்த எலக்ட்ரானிக் வந்து சீப்புன்னு சொல்ல முடியாது. இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட இந்தியா ப்ரைஸ் தான் வருது. ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து இங்கே செகண்ட் ஹேண்ட் ஷாப் நிறைய இருக்குது. அதில் வந்து நம்ம சீப்பாக எடுத்துக்கலாம், நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ செகண்ட் ஹேண்ட் ஷாப்னா எந்த கடை அது தெரியுமா? நான் இதுவரை போய் எடுத்ததில்லை. நான் எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸே இருக்குது. ஆனால் இங்கே நிறைய ஷாப்ஸ் உண்டு. வந்து நெட்வொர்க்கிங் சொல்லுவாங்க, மற்றவங்கள்ட்ட பேசி பழகி அந்த மாதிரி வந்து 4 பேரை தெரிஞ்சு வச்சுக்கிறது. இது வந்து நியூசிலாண்டில் இங்கே இருக்கிறப்போ முக்கியம் இல்லையா? என்ன உங்கள் கருத்து என்ன? கண்டிப்பாக அது நெட்வொர்க்கிங் வந்து ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் நம்ம பழகிறது. அதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் அவங்க கம்பெனியில் அவங்களுக்கு ஓப்பனிங் வரும்போது நம்மளுக்கு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து அவங்க வந்து ரெஃபர் பண்ணாங்கன்னும்போது இன்னும் வேல்யூ ஆடாக இருக்கும். ஒரு கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் வந்தால் இன்டர்னல் பர்சனுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து அவங்களோட ரெஃபரன்ஸ்க்கு இருக்கும். 3வது தான் வெளிலேருந்து வரவங்களுக்கு இருக்கும். ஸோ நெட்வொர்க்கிங் வந்து இங்கே இம்பார்ட்டன்ட் தான். இப்போ புது ஆளுங்கிட்ட பேசணும், ஏதாவது பழகணும்னா நம்ம எந்த இடத்துக்கு போகலாம்? எந்த இடத்துல நிறைய பேரை பார்க்க முடியும், பேச முடியும் இடம்? பப்ளிக் பிளேசஸ் எங்கே வேணால் போகலாம். நம்ம வந்து கோயிலுக்கு போனாலும் நிறைய பேர் கிடைப்பாங்க, சர்ச் போகலாம். அப்படின்னா லேக்கில் கூட நிறைய பேர் வருவாங்க. நீங்கள் யார்கிட்ட வேணால் பேசலாம். நீங்கள் சும்மா போனாலும் அவங்க வந்து தமிழே வந்து பேசுவாங்க. இங்கே இருக்கிற தமிழ் மக்கள் எல்லோரும் நல்லா பழகுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க ஏதாவது? அவங்க எல்லோரும் நல்லா பழகுவாங்க. நீங்கள் ஹெல்ப் கேட்டிங்கன்னா அவங்களால முடிஞ்சால் பண்ணுவாங்க, முடியலன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் கைடன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் இங்கே வந்தால் நம்ம வந்துட்டோம், தமிழ் மக்கள் நம்மளுக்கு வேலை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்க கூட வராது, கஷ்டம். எப்படி வேலை கிடைக்கிறது, எப்படி எடுக்கிறதுன்னு அந்த கைடன்ஸ் கேட்டீங்கன்னா அது சப்போர்ட் பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க. அது எல்லாமே பண்ணுவாங்க. இப்போ ரெஃபரன்ஸ் வந்து எல்லா ஜாபுக்குமே வந்து போகும்போது ரெஃபரன்ஸு வேணும், ஏதாவது கொடுங்கன்னா கேட்பாங்க. இல்லைன்னா ரெஃபரன்ஸ் எல்லாமே பார்ட் டைம் ஜாபோ ஃபுல் டைம் ஜாபோ போயிருக்காங்கன்னா அவங்களுக்கு இதை பற்றி தெரியுமா? ரெஃபரன்ஸ் வந்து மேண்டேட்ரி கிடையாது. அது இருந்தால் தான் வேலை கிடைக்கணும்லாம் இல்லை, நம்ம ட்ரை பண்ணாலே கிடைக்கும். ரெஃபரன்ஸ் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். இப்போது அது வந்து நம்ம
நம்ம வந்து ரெஃபரன்ஸ் இருந்தால் தான் வேலை கிடைக்கும். நெட்வொர்க் பில்டிங் தான் ப்ரைமரி. நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. நம்மளோட ஸ்கில் செட்டை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது பாட்டுக்கு ரெஃபரன்ஸ்லாம் நம்மளுக்கு தானே, நம்ம சும்மா இருக்கும்போதே நம்மளுக்கு அது நெட்வொர்க்கிங் தானே பில்ட் ஆகிடுது. இப்போ ஹாமில்டனில் வந்து பார்ட் டைம் ஜாப்னா எந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப்லாம் எல்லாம் பார்க்குறாங்க, எங்கே வந்து கிடைக்குது ஏதாவது? இங்கே பார்ட் டைம் வந்து மோஸ்ட்லி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். அதுக்கப்புறம் க்ளீனிங்கில் கிடைக்கும். இப்போ க்ளீனிங்கில் தான் இப்போ கொஞ்சம் ஓப்பனிங் போய்ட்டுருக்கு. க்ளீனிங் வந்து ஜனவரிலேருந்து கொஞ்சம் ஓப்பனிங் போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஜாப் போவாங்க. சைட் கிக்கர் ஒன்று சொல்லுவாங்க, அது சைட் கிக்கர் வந்து கேஷுவலாக நம்ம வந்து போகிறது. அது ஒரு ஆப். அது சைட் கிக்கர்னு ஒரு ஆப்பு. நம்ம ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணோன்னா அது வந்து கேஷுவல் ஜாப்ஸ்லாம் லிஸ்ட் ஆகும். ஸோ அதை நம்ம அப்ளை பண்ணலாம். நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு சிலருக்கு கிடைக்கும். அவங்களுக்கு அப்ளை பண்ணுறவங்க நிறைய இருந்தாங்கன்னா நமக்கு கிடைக்காது. அப்ளை பண்ணி ரெகுலராக போகிறவங்களும் இருக்காங்க, கிடைக்கும் இமீடியட்டாக கிடைக்காமலும் இருக்காங்க. அதில் வந்து கேஷுவல் ஜாப்லாம் கிடைக்கும். கேஷுவல்னால் இப்போ அவங்களுக்கு எப்போ ஆள் தேவையோ அப்போ வந்து நம்மளை வந்து கூப்பிட்டு வேலைக்கு வந்து கூப்பிடுவாங்க. நம்ம போய் வேலை பார்த்துட்டு வந்தால் அதுக்கு வந்து அவங்க வந்து பேர் தருவாங்க. இதுதான் வந்து கேஷுவல் ஜாப்ங்கிறது. இங்கே வந்து கார் வாங்குறது முக்கியமாக தேவையா? இப்போது ஸ்டூடெண்ட்டாக வரோம், ஒரு பார்ட் டைம் எடுக்கணுன்னா கார் இருந்தால் ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். இப்போது ஒரு சில வேலைக்கெலாம் வந்து இப்போ நீங்கள் சிட்டியை தாண்டி போய் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அதுக்கெலாம் கார் இருந்தால் தான் நம்ம போக முடியும். பஸ் வந்து எல்லா இடத்துக்கும் ஆக்சசபிள் இருக்காது. அந்த மாதிரி டைமில் கார் இருந்தால் அந்த மாதிரி ஷிஃப்ட்டெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். வித்தின் சிட்டிலேயே கார்லாம் ஒர்க் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. எல்லாராலையும் கார் வாங்கிட முடியும்னு சொல்லிட்டு ஒரு 60-70% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கார் இல்லாமலே வேலை செய்கிறாங்க. இப்போ காரு வந்து இப்போ ஓட்டுறது, இங்கே ஓட்டுறது வந்து இந்தியாவில் ஓட்டுறதுக்கு இங்கே ஓட்டுறதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கா? எப்படி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது இடிச்சிருவாங்கன்னு நம்ம பயந்து பார்த்து நாலா பக்கமும் பார்த்து விடணும். இங்கே வந்து இங்கே என்ன ரூல்ஸ் இருக்குது, என்ன ஸ்பீட் லிமிட் இருக்குது, லேன் எல்லாம் பார்க்கணும். இதுதான் வித்தியாசம். ரூல்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்ணுறோம். ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். இங்கே வந்து ஃபைனாக கொடுக்குவாங்களா? இப்போ நம்ம எதாவது தப்பு பண்ணுறோன்னா ரொம்ப அதிகமாக கொடுக்குவாங்க. அது வந்து டிமெரிட் பாயிண்ட்ஸில் வரும். இங்கே எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். ஸோ அது நம்ம அடுத்த லெவல் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்க்குலாம் அது வந்து கொஞ்சம் பாதிப்பு உண்டாகும். இப்போ அக்காமடேஷன்லாம் வந்து எப்படி இப்போ ஷேர்டாக இருக்கிறது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் காசு கம்மியாக செலவாகுமா? ஆனால் சிங்கிளாக ஒரு ரூமில் இருக்கிறது வந்து காசு எப்படி செலவாகும்? இது வந்து நமக்கு ஷேர்டாக இருக்கிறது தான் நம்மளுக்கு காசு கம்மியாகும். இப்போ நான் வந்து ஹாஸ்டலில் இருக்கேன். இது ஓரளவுக்கு சீப்பாக தான் இருக்குது. நீங்கள் யூனிவர்சிட்டி பக்கத்துலலாம் ரூம் எடுத்தீங்க, ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா இருக்கீங்கன்னா உங்களுக்கு கம்மியாகும். இப்போ பெரிய வீடு 5 BHK 4 BHKலாம் எடுக்கிறீங்க, ஒரு 8-9 பேர் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரெண்ட் இன்னும் நல்லாவே கம்மியாகும். இப்போ ஒரே ரூமில் 2 பேர் ஸ்டே பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அது வந்து உங்களுக்கு இன்னும் ரெண்ட்டு நல்லாவே கம்மியாகும். அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்லாம் பண்ணணும். எல்லாருக்கும் செட் ஆகாது. அது ஒன்று இருக்குது. ப்ரைவசி வேணுன்றவங்க தனி ரூமாக எடுத்துக்கலாம். இல்லை ஸ்டுடியோ மாதிரி ஒரு தனி அப்பார்ட்மெண்ட் ரூம் எடுத்துக்கலாம். அவங்களோட இண்டிவிஜுவலோட ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டியை பொறுத்து அவங்க எடுத்துக்கலாம். அஃபோர்டபிலிட்டியை பொறுத்து. இப்போ ஒரு கிட்டு வந்து இருக்காங்க, ஒரு ஃபேமிலி வராங்கன்னா ஒரு கிட்டு இருந்தால் கண்டிப்பாக ஒரு 1 BHK இருக்கணும். இப்போ 2 கிட்டு இருந்தால் 2 BHK இருக்கணுங்கிற மாதிரி ஒரு சொல்கிறாங்க. அது உண்மையா? ஆமாம், அது அந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஆனால் ஒரு சில இடத்துல லேண்ட்லார்டு வந்து அலோவ் பண்ணுறாங்க. 1 BHKல 2 கிட்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஊருக்குள்ளே வந்து நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா வந்து பஸ்ஸெலாம் வந்து அடிக்கடி இருக்கா? பஸ் இருக்குது. இப்போ மெயினான இடத்துக்குலாம் போகணுன்னா நம்மளுக்கு வந்து பஸ் அடிக்கடி வரும். 15 மினிட்ஸ் ஒருக்க 12 மினிட்ஸ் ஒருக்க ஒரு பஸ் இருக்குது. ஆனால் இப்போது உள்ள பக்கமாக போகணும். நம்ம ஊரில் வந்து இந்த ஸ்மால் பஸ்லாம் வந்து தெருவிலலாம் போகும். அந்த மாதிரியும் பஸ்ஸு போகும். அந்த பஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ½ hour ஒருக்க 45 மினிட்ஸ் ஒருக்க வரும். சம்டைம்ஸ் அது கேன்சல் ஆகும். அந்த மாதிரி டைம்லலாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வர மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஸ்கூட்டர்லாம் இருக்குல்ல, லைன்னு சொல்லிட்டு அதில் வந்து போனால் இப்படி அதில் வந்து எங்கெல்லாம் நிற்கும், நம்ம எடுத்துகிட்டு போகலாமா? அது எப்படி சீப்பாக கொஞ்சம் காஸ்ட்லியாக? அது காஸ்ட்லி தான். நம்ம சொந்தமாக கார் வச்சு பெட்ரோல் போடுறது கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் நீங்கள் இது கேபெல்லாம் எடுக்கிறதுக்கு அது நீங்கள் ஓட்டலாம். இப்போ கார் என்னால் வாங்க முடியல அப்படின்னா அது நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களோட சேலரியில் பார்ட் டைமில் வர சேலரியில் அது உங்களால் மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது காஸ்ட்லி மாதிரி இருக்காது. இல்லை, நம்ம அந்த ஸ்கூட்டரே வாங்கணும்னா லைம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து அப்பப்போ அது நார்மலாக ரோட்டில் நிற்கும். நம்ம எடுத்துகிட்டு நம்ம எங்கே போகிறோமோ போயிட்டு வரலாம். நான் வந்து ப்ரைவேட் ஸ்கூட்டர் தான் நான் சொன்னேன். நம்ம சொந்தமாக ஸ்கூட்டர் வாங்குறது வந்து கொஞ்சம் இங்கே ரிஸ்க். அது கொஞ்சம் திருடுலாம் போகும். ஸோ அது வாங்குறது வந்து நல்ல டிசிஷன் மாதிரி எனக்கு தெரியல. பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுறோன்னா அது எப்படி கேஷ் தான் கொடுக்கணுமா, இல்லைனா ஏதாவது கார்டு இருக்கா? கேஷும் கொடுக்கலாம். கேஷ் கொடுத்தா நீங்கள் நிறைய கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே வந்து எல்லாமே கார்டு தான். கார்டுனா உங்களுக்கு கம்மியாகும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட்டும் உண்டு. அதை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம்.
ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட் வந்து எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. வின்டெக் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, ஆனால் வைக்காட்டோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. அந்த கார்டு பேர் என்னது? பி கார்டு. பி கார்டு. இங்கே வந்து ஹாமில்டனில் வந்து பி கார்டு, ஆக்லாண்டில் வந்து ஏடி கார்டு சொல்லுவாங்க. இப்போ அந்த ஒரு பி கார்டு வச்சு 2 பேர் கூட போகலாமா? இப்போ ஃப்ரெண்டாக போகிறோம், ஒரு பி கார்டு தான் இருக்குது அப்படின்னா. ஆனால் ஒருத்தருக்கு 2 பேரும் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ஒருத்தருக்கு தான் ஸ்டூடெண்ட் கன்செஷன் அப்ளை ஆகும், இன்னொருத்தருக்கு வந்து நீங்கள் ஃபுல் கேஷ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. பி கார்டு வாங்கினா எங்கே வாங்கணும்? பி கார்டு வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி வாங்கலாம், யூனிவர்சிட்டிலையும் வாங்கலாம், இல்லைனா நீங்கள் ட்ரான்ஸ்போர்ட் சென்டர் போனீங்கன்னா அங்கே கொடுப்பாங்க. இங்கே ரூம் தேடுறது வந்து எப்படி தேடணும்? அதுக்கு ஏதாவது வெப்சைட் இருக்கா? எப்படி பண்ணணும்? ரூம் வந்து நீங்கள் ட்ரேட்மீலையும் தேடலாம், இங்கே ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்டையும் நம்ம சர்ச் பண்ணலாம். இங்கே வந்து இல்லை இங்கே யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்ககிட்டையும் கேட்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா யூனிவர்சிட்டிலே கோயிங்னு ஒரு ஆப் கொடுப்பாங்க, அதில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த ரூம் வேணும்னா யார் வேணாலும் பார்க்குறவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ இந்தியாவிலே இருந்துட்டு இங்கே வந்து ரூம் புக் பண்ணுறது, வீடு புக் பண்ணுறது, அந்த மாதிரி ஸ்கேம் நடக்கலாம். ஸ்கேம் வந்து நடக்கும், நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ ஃபேஸ்புக்கிலலாம் வரும், அதெல்லாம் நான் வந்து அங்கெல்லாம் போனதில்லை, எனக்கு அதை பற்றி அவ்வளோ தெரியல. ஆனால் நீங்கள் வந்து ட்ரேட்மீ இதெல்லாம் வந்து பார்க்கலாம் டேரெக்டாக. அந்த இப்போ நான் வந்து ஹாஸ்டல் தான் புக் பண்ணேன், டேரெக்டாக அவங்க வெப்சைட்டில் போய் புக் பண்ணேன், எனக்கு கால் பண்ணி புக் பண்ணாங்க. இங்கே கோயிங் ஆப்பில் வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு அவங்கள வந்து பார்க்க சொன்னீங்கன்னா அவங்க பார்த்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போது வந்து பேரண்ட்ஸ்லாம் அவங்க பசங்களை வந்து அனுப்பணும்னு நினைப்பாங்க நியூசிலாண்டுக்கு படிக்கிறதுக்கு. அப்போ வந்து அவங்க நிறைய பயம் இருக்கும். இப்போ வந்து அங்கே போய் அவங்க போய் தனியாக இருப்பாங்க, எல்லோரும் எப்படி பழகுவாங்க, சமாளிக்க முடியுமான்னு. உங்களுக்கு அதை பற்றி என்ன ஐடியா ஏதாவது? அதெல்லாம் பிரச்சனை நினைக்கிறீங்களா? அது எப்படி பார்க்குறீங்க? இது நியூசிலாந்து பொறுத்தவரை சேஃபான கண்ட்ரி தான், அது ஒன்றும் பயம் இல்லை. இங்கே இருக்க ஒரே சேலஞ்சிங் என்னென்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இங்கே படிச்சுட்டு நம்மளுக்கு இமீடியட்டாக ஜாப் போகணும்னு நினச்சோன்னா அது கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் நாள் ஆகும். ஒரு சிலர் வந்து கோர்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே கிடைக்கிது, ஒரு சிலர் முடித்த கொஞ்ச நாளே எடுக்கிறாங்க, ஒரு சிலர்லாம் வந்து அந்த வீசா முடிகிற 3 வருஷம் போஸ்ட் ஸ்டடி ஒர்க் வீசா கொடுக்குறாங்கன்னா அந்த 2.25 வருஷத்தில் எடுத்தவங்களும் இருக்காங்க. அது இண்டிவிஜுவலோட சுச்சுவேஷனை பொறுத்து மாறும் அது. ஆனால் வந்து பயம்லாம் இல்லை. நீங்கள் வந்து இங்கே வந்து தனியாக இருக்கிறது நம்ம வந்து குக் பண்ணிட்டு படிச்சுட்டு வேலை பார்த்து எல்லாமே முடியும், நல்லா பண்ணுறாங்க. இப்போ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா இப்போ சிட்டிஸ்க்கு வந்து கிராமத்துலேருந்து நிறைய பேர் வந்து ஹாஸ்டலில் இருந்து படிப்பாங்க, சென்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து படிப்பாங்க. அது சேஃபு தான், அதை விட இங்கே இன்னும் நல்லாவே சேஃபு தான். சில பார்ட் டைம் ஜாப்லாம் வந்து நைட் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். அப்போ வந்து நம்ம வெளியே போவோம், நைட் நேரம் போவோம். இங்கே நியூசிலாண்டில் நான்லாம் தெருலாம் பார்க்குறேன், ரூம்ட்டாக இருக்கும், 1-2 ஸ்ட்ரீட்லாம். இப்போலாம் வந்து போகிறது வந்து எப்படி சேஃபாக, ஏதாவது பயம் ஏதாவது சம்திங் இருக்கா? ஏதாவது நம்ம ஊரில் நாய் தொல்லை இருக்கும், அதான் பயங்கரமாக. இங்கே நாய் தொல்லை இருக்காது. இது வரைக்கும் நான் வந்து எதுவும் நெகட்டிவான இன்சிடென்ட் கேள்விப்பட்டதில்லை. இப்போ வந்து இந்தியாவில் இருந்து நியூசிலாண்டுக்கு காசு அனுப்பணும்னாலும் சரி, இப்போ நியூசிலாண்ட்லேருந்து இந்தியாவுக்கு காசு அனுப்பணும் சரி, எப்படி அனுப்பணும்? நீங்கள் எப்படி அனுப்புறீங்க? எனக்கு வந்து வைஸ் மூலியமாக தான் நான் இந்தியாவிலேருந்து அனுப்பிட்டுருக்கேன். வைஸே யூஸ் பண்ணிக்கலாம், அது ஓரளவுக்கு சீப்பாக தான் இருக்குது. ஆமாம், சார்ஜஸ் எல்லாம் கம்மியாக இருக்குங்க. ஆமாம், மற்ற இது கேட்கும்போது நெட் பேங்கிங்கில் பண்ணால் அதிகமாக இருக்கும், அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வைஸ் கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது. அது இப்போ காசு அனுப்பினா உடனே வந்துடும், இல்லைனா ரொம்ப டைம் எடுக்குமா? நம்ம 1 வாரம்லாம் எடுக்குமா? எப்படி? 1 டே, 1 நாளில் வந்துடும். அதில் வந்து 3 நாள் போட்டிருப்பாங்க, பட் ஆனால் 1 நாளில் வந்துடும். உங்களுக்கு இப்போ வந்து தினேஷ் நாட்டை பேசணும், டவுட் கிளியர் பண்ணால் நம்ம இமெயில் ஐடி வந்து நான் கீழே வந்து கொடுக்குறேன், அதில் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி மெயில் அனுப்பி கூட கேட்டுக்கோங்க. அப்புறம் வந்து என்னோடய இன்ஸ்டா ஐடி வந்து நானும் லிங்க் கீழே போடுறேன். இப்போ இதே மாதிரி உங்களுக்கு வந்து நியூசிலாண்டில் இப்போ இருக்கீங்க, வந்திருக்கீங்க, உங்களுக்கு வந்து உங்களோட கருத்தை வந்து சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நான் வந்து உங்களை வந்து இன்டர்வியூ மாதிரி எடுக்கிறேன். தினேஷ், நான் ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு வந்து உங்கள் தகவல்களை தெரிஞ்சதில் ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூ வந்து பார்க்கலாம். டாட்டா.